சரி, இப்போ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபத்து பி சூரத்தி மின் மிஸ்லி உதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிய வேதத்தில் நீங்கள் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்து பி சூரத்தி மிஸ்லி, அது அவர் இட்டுக்கட்டி சொல்றாரு, அவருடைய புறத்திலிருந்து சொல்லுகிறார் என்று நீங்கள் கருதினால் பத்துபி சூரத்தி மிசிலி அது போன்ற சூரத்தை கொண்டு வாங்க. உம்மி நபியே கொண்டு வர்றாருங்கும் போது இலக்கியம் இலக்கணம் நிறைந்த பசாகத்து பலாகத்து நிறைங்கிய இந்த குரானை, இந்த ஆயாத்துகளை, இந்த சூறாக்களை உம்மி நபி கொண்டு வருகிறார் என்றால் நீங்க கெட்டிக்காரர்கள்லப்பா, நீங்க விற்பனர்கள் பண்டிதர்களாயிற்றே, நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு வாங்களேன். பொதுவு சோதாக்கும், யாரையெல்லாம் பெரிய மனிதர்கள் என்று எண்ணுவீர்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். பொதுவு சோதாக்கும் மிந்தூன் இல்லை, ஆனால் அல்லாஹ் கூடக்கூடாது. அல்லாவை தவிர்த்து எவரையெல்லாம் கெட்டிக்காரர் விற்பன்னர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு அவுலியாக்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, ஏன் நீங்கள் கடவுள் நினைச்சிக்கிட்டீங்களா, அவனுங்களாம் கொடுக்கலாம். ஆனால் அல்லாஹ் கூடக்கூடாது. எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சூறா கொண்டு வாங்கல. இந்த மாதிரி உம்மி நபியே கொண்டு வர்றாருங்கும் போது நீ ஏண்டா கொண்டு வர முடியாது? நீ கெட்டிக்காரன் இல்லை, கல்வியில் கைந்தேர்ந்தவன் ஆயிட்டே கொண்டு வாங்க பார்க்கும். பொதுவாக்கும் இந்துனில்லா என்பதும் சாதிக்கும். இது மனிதனுடைய பேச்சு என்பதிலே உண்மையாளர்களாக இருந்தார் இது போன்ற சூரத்தை கொண்டு வாங்க. விளங்குதப்பா? இப்போ மிந்தூன்ல மின்னு இருக்கிற மின்னு முத்த அல்லிக்கத்தூன், அது சம்மந்தமாக கூடியதாக இருக்கும். இதை கொண்டே உதுவை கொண்டு மின் தூணி இல்லா, மின் ஜார் தானப்பா, தூணி இல்லாங்கிறது மஜ்ரூர் தானே, மஜ்ரூர் முலாப் அல்லா முலாபிலை. மின் ஜாரு தூணு முலாபிலை, முலாபு அல்லாஹ்ங்கிறது முலாபிலை. இது எங்க தாலுக்கு? உதுல தாலுக்கு. எவ்வளோ தாலுக்கு? உதுல தாலுக்கு. அதை சொல்றாங்க. ஓ மின், இந்த மின் தூணி இல்லாயில் உள்ள மின்னாகிறது முத்தல்லிக்கத்துன், அது சம்மந்தமாக கூடியதாக இருக்கும். எதை கொண்டே? அப்போ என்ன அர்த்தம்? எப்பா வல் மனா கருத்து என்ன? வதுஉ, நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். முஆரலத்திஹி, இந்த குரானில் போட்டி போடுவதற்கு. முஆரலத்தி என்ன அர்த்தம்? போட்டி போடுவதற்கு அழைத்துக் கொள்ளுங்கள். மன் ஹலரக்கும், உங்களிடத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ. மன் ஹலரக்கும் என்னங்க அர்த்தம்? இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். அவர் ரஜவுத்தும் மயூனத்தஹு, யார் உதவி செய்வார் என்று நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். இவங்கெல்லாம் உதவி செய்வாங்கன்னு யாரையெல்லாம் நீங்கள் ஆதரவு வைக்கிறீங்களோ அவங்களையெல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். ரைட்டா? உங்கள்கிட்ட இருக்கிறவங்கள அழைச்சிக்கங்க. யாரெல்லாம் உதவி செய்வாங்கன்னு நீங்கள் ஆதரவு வைக்கிறீங்களோ அவங்களையும் என்ன செஞ்சுக்கங்க, அழைச்சிக்கங்க. மனசில் அவதம் சிலியாரே மன் மின்தூன் இல்லா எங்கடா கீழே இறங்கிட்டேனோ. வதுஊலி முஆரலத்திஹி, இந்த குரானில் போட்டி போடுவதற்கு அழைத்துக் கொள்ளுங்கள். மன் ஹலரக்கும், உங்களிடத்தில் ஹாதிராக இருக்கின்றவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். அவர் ரஜவுத்தும் மஊனத்தஹு, யாருடைய உதவியை நீங்கள் ஆதரவிப்பீர்களோ, யாருடைய உதவியை ஆதரவிப்பீர்களோ அவர்களை எல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். அவங்க யாரு? மீன் இன்சிக்கும், உங்களுடைய மனித இனத்தில் இருந்தும், ஜின்னிக்கும், உங்களுடைய ஜின் இனத்தில் இருந்தும், ஆலிகத்திக்கீங்க, உங்கள் கடவுள்களில் இருந்தும். யாரையெல்லாம் கடவுள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களையெல்லாம் அழைச்சிங்க. ஆலிகத்தினா ஆலிகத்திக்கும், உடைய கடவுள்களிலிருந்தும், ஜின் இனத்திலிருந்தும், மனித இனத்திலிருந்தும் யாருடைய உதவியை நீங்கள் ஆதரவிக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். ஐயரல்லா, அல்லாவை தவிர. அல்லாஹ் கூட கூடாது. அல்லாஹ் சூறா கொண்டு வர வேண்டியது இருக்கு. நீதான் உதவி செய்ய என்ன செய்யக்கூடாது? அல்லாவை தவிர்த்து நீங்கள் கடவுள் நினைச்சு வச்சிருக்கக்கூடியவங்களை, உங்கள்கிட்ட இருக்கிறவர்களை யாரெல்லாம் உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் அழைச்சிக்கல. சில விஷயங்கள் தெரியலைன்னா இவர்கிட்ட கேட்டால் தெரியும், இவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், புரியும்னு சொல்லி நினச்சி வச்சுருப்போம்ல, வச்சல ஆதரவு வச்சுருப்போம்ல. யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வார்கள் கல்வியிலே,
என்று நீங்கள் ஆதரவித்தீர்களோ அவங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கங்க. ஆனால் என்ன கூடக்கூடாது? யாரும் கூடக்கூடாது? அல்லாஹ் கூடக்கூடாது. ரைட் தானே பார்த்து வைக்கிறது? ரைட்டா? ஏனென்றால் இந்த மாதிரி கொண்டு வரணும்னா யார் தான் கொண்டு வரணும்? அல்லா தான். இப்போ இன்னஹு விஷயம் லா யக்தீரு ஏத்திபி மிசிலிஹி, இந்த குரான் போன்றதை கொண்டு வருவதற்கு சக்தி பெற மாட்டான் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர. இந்த குரான் போன்றதை கொண்டு வரணும்னா எவன் தான் கொண்டு வரணும்? அவன்கிட்ட இருந்தால் குரான் இறங்கி இருக்குது. இது போன்ற இன்னும் ஆயாத்துகள்லாம் வரணும்னா அவன் தான் என்ன செஞ்சாகணும்? கொண்டு வரணும். வேற எவனாலும் முடியாது. இன்னொரு விஷயம் லா யக்தீரு ஏத்திபி மிசிலிஹி, இந்த குரான் போன்றதை கொண்டு வருவதற்கு சக்தி பெற மாட்டான் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர. அவிய வது விளங்குத முடிச்சுப்பா. சரி, அப்படி எடுத்து வச்சுக்கோ. அல்லது யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள கூப்பிட்டுக்கங்க. யார் யாரெல்லாம் உதவி செய்வாங்க நீங்கள் ஆதரவிக்கீங்களோ அவங்கள கூப்பிட்டுக்கங்க. மனிதனோ ஜின்னினோ கடவுள் அத்தனை பேரையும் கூப்பிட்டுக்கங்கன்னு அர்த்தம் வைக்கலாம். அல்லது அவிது மிந்தூனில்லா, அல்லாவை தவிர்த்து நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள். சுகதா யஷஹதூனலக்கும், உங்களுக்கு சாட்சி போர்வார்களே அத்திய சாட்சியாளர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சாட்சி போர்வார்களே அத்திய சாட்சியாளர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். எப்படி? பி அன்னமா அத்தை துபிகி, எதை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அது சுலுகு, இந்த குரான் போன்றது தான். நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது குரான் போன்றது தான் என்று சாட்சி சொல்லுவாங்களே அவங்களையெல்லாம் அழைச்சிக்கங்க. இல்லை, நீங்கள் கொண்டு வந்தது குரான் போன்று தான் இருக்கிறது என்று உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட கட்டிக்காரர்கள் எல்லாம் கொண்டு குரான் மாதிரி தாங்க இருக்கு. அபூஜியில் கொண்டு வந்தால அல்காரியத்து மல்காரியா அம்மா அதுராக்கு மல்காரியா அப்படின்னு சொன்னான். ஒகுர்த்து முன் தவியணும் நில எருவு மாடு ஏண்டா அபுல் இக்கம்னு பேர் வச்சுருந்தோம், கேவலப்படுத்திய மாடு. அபுல் ஜஹில் அவங்க தான் பேர் வச்சாங்க பத்தியா. அவன் கட்டிக்காரெல்லாம் அபூஜியில் தலைவர் தான். அவன் அல்காரியத்து மல்காரியாவுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வந்தான். அல்வீலு மல்வீலு அம்மா அதுராக்கு மல்வீலு, யானை தெரியுமா? யானை அது எப்படி உனக்கு தெரிய முடியும்? அது பெரிய தும்பிக்கை இருக்குது, சொலவு மாதிரி காது இருக்குன்னு உடனே அறிவட்ட மாடு கேவலப்படுத்திய யானை தெரியுமா? யானை யானை யாருக்கு தான் தெரியாது. யானைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமாடா. தஞ்சிபுடைய சீகாவியே வீணாக்கிட்டிய. ஆனால் அபூஜியில் பட்டம் கொடுத்துட்டாங்கல்ல. இல்லை விளங்குது. அபூஜியல்னு பார்க்கல, அபுல் இக்கம்னு பார்க்கல, மக்கத்து தலைவர்னு பார்க்கல. மக்கத்து மக்களே உனக்கு என்ன பேர் கொடுத்துட்டாங்க? அதான் அவிது சுவதா யஷஹதூனலக்கும், உங்களுக்கு சாட்சி போர்வார்களே பி அன்னமா அத்தை தும்பி, எதை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அது மிஸ்ருகு குரான் போன்றுதான் இருக்கிறது என்று சாட்சி போர்வார்களே. சாட்சி அல்ல அழைச்சிங்க. இப்போ அபூஜையில் கொண்டு வந்த உடனே எல்லாரும் தப்புன்ட்டாங்களே. நீ கொண்டு வந்து குரான் மாதிரி இல்லைடா, யானையை தான் எல்லாத்துக்கும் தெரியுமல. தஞ்சிபுடைய சிகாவிகள் ஆகிட்டிய மூதேவி, உனக்கு அபுல் ஹக்கம் கிடையாதுடா. உனக்கு உங்களுக்கு என்னதான் அபூஜையில் மடமையின் தந்தையின் பேர் வச்சுட்டாங்க. மக்கத்து மக்கள் கொடுத்தது தான். அனுவதான் அபுல் ஹக்கம்னு சொன்னான். அவனே படத்தை பிடிக்கிட்டான். பட்டத்தை என்ன செஞ்சிட்டானுவா? பிடிக்கிட்டானு. பிடிஞ்ச அபூஜையும் பேர் வச்சு ரேட் தானேப்பா? நான் படித்த ரேட் தானே. வலா தஷ்தஷுவது பில்லா, அல்லாவை சாட்சியை கூப்பிடக்கூடாது. நீங்கள் யாரையெல்லாம் நினச்சி வச்சிருக்கீங்களோ அவங்கள கூப்பிடுங்க. யாரை கூப்பிடாத? வலா தஷ்தஷுவது பில்லா, அல்லாவை சாட்சி கலைக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாவை சாட்சியை கூப்பிடுவான். எவன் கூப்பிடுவான்? ஆஜிஸு பலகீனமானவன் முடியாதவன் தான் சொல்லுவான். அப்படி தானே? இல்லை நீ தொழு வந்தங்கிறதுக்கு யாரா சாட்சி? அல்லாவுக்கு தெரியும். இல்லை மனிதனையில சொல்லணும். இவருக்கு தெரியுங்க, இவர்கிட்ட தான் தொழுதேன், இவர்கிட்ட தான் குரான் ஓதுனேன் அப்படின்னு இருக்கிற அளவில் விட்டுட்டு யார்கிட்ட சொல்லுவான்? அல்லாவுக்கு தெரியுங்க. இது எவன் சொல்லுவான்? பலகீனமானவன் ஆஜிஸு சாட்சி கொண்டு வர முடியாதுன்னு அல்லாவுக்கு கூப்பிடுவான். விழுதர் கேட்டேன். அதான் வலா தஷ்தஷது பில்லா, அல்லாவை சாட்சி கலைக்காதீர்கள். என்னால் இப்போ இன்னஹு, அல்லாவை சாட்சி கலைப்பது என்பது அப்படி இழுக்கணும். ஏதா இப்போ இன்னஹு, அல்லாவை சாட்சி எல்லாம் ஆன் பண்ணிட்டியா? இப்போ இன்னஹு, அல்லாவை சாட்சி கலைப்பது என்பது மின் தைதனில், தைதன் படிக்கணும். மின் தைதனில் மபுகூத்தில் ஆஜிசி அன் இகாமத்தில் உஜ்ஜத்தி, ஆதாரத்தை நிலைநிறுத்துவதை விட்டும் ஏழாமையில் இருக்கின்ற வாயடைத்து போனவனுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளதா இருக்கு. ஏதா நீ தொழுதுங்கிறதுக்கு யாரா சாட்சி? அல்லாவுக்கு தெரியுங்க. ஆதாரத்தை நிலை முடித்தா முடியாமல் பேச முடியாமல் இருக்கிறான்ல, அபூத்துனா வாயடைச்சு போயிருக்கான். என்ன நீ தொழு வரல, அவன் யானையும் சொல்ல முடியாது. அவன் நான் எனக்கு தெரியாதுன்றான். விளங்குது? ஆதாரத்தை அப்படி அடுத்து ஆதாரத்தை நிலைநிறுத்துவதை விட்டும்
ஏழாமையில் இருக்கின்ற வாயடைத்து போனவனுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளதாக இருக்கும். அல்லாஹ்வை சாட்சியை கூறுவதுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுங்க. யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் கொண்டு வந்தது குர்ஆன் மாதிரி தான் இருக்குங்கிறதுக்கு யார் சாட்சி? அல்லாஹ் சாட்சின்னு சொல்லக்கூடாது. யார் சாட்சின்னு சொல்லக்கூடாது? நீங்களாம் சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு தெரியுங்களா சொல்லலாமா? இது யாரு? ஆஜிஸ் தான். ஆதாரத்தை நிலைமுடுத்த முடியாதவன் தான் என்ன செய்வான்? அல்லாஹ்வை சாட்சியை கூடுவான். அல்லாஹ் தான் சாட்சிங்குவான். என்ன சொல்லி விளங்குதரா? இதை புடி படிக்கிறது விளங்குதா? இன்னும் அல்லாஹ்வை சாட்சி கலைப்பது என்பது இந்த தைதனில் மபுகூத்தில் அயஜிஸ் நிகாமத்தில் விஜயத்தில் ஆதாரத்தை நிலைநிறுத்துவது விட்டும் பலகீனமாகிவிட்ட வாயடைத்து போனவனுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளதாக இருக்கும். சரி, அப்போ உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாம் என்ன செஞ்சுக்கோங்க, இது குர்ஆன் மாதிரி தான் இருக்குங்கிறவங்கள அழைச்சி இதாக கொண்டு வந்து அவன்கிட்டயே கழுங்களேன். நேரத்து கழுங்க, அவன்கிட்ட மக்கள்கிட்டயே கழுங்க. அவு பி சுகதா ஈக்கும், உங்களுடைய கடவுள்களை அழைத்துக்கங்க. ஒரு அடி அடிக்கிறான் மட்டையில், கடவுளாகவும் சாட்சி சொல்லட்டுமே, நீ வழங்குற அதாலும் பேசவே முடியாது. ஏய் அதை கூப்பிட்டுக்குங்கிறான். அவு பி சுகதாயிக்கும் ஐ அல்லதி நத்தகுது அல்லதி நத்தகத்து மூகும் இந்தூனில்லாகி, அல்லாவை விட்டுவிட்டு அவுலியாக நேசர்களாக எடுத்தீர்களே, அப்படிப்பட்டவர்களை சிலைகளை கூப்பிட்டுக்கங்க. அவ் ஆலிகத்தன் கடவுள்களை கூப்பிட்டுக்கங்க. நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசினீர்களே, ஜாமையினால ஆதாரம் இல்லாமல் பேசுகிறது தான். ஜாம்தும் ஆதாரம் இல்லாமல் பேசினீர்களே, அன்னஹா இந்த சிலைகள் எல்லாம் தஷகதுலுக்கும் யௌமல் கியாமா, கியாம நாளிலே உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்று. அப்படிதானே? மாயு கர்னா மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா தான் சொல்றான். அல்லாஹ்ட நெருக்கி விடும் சாட்சி சொல்லணும்னு சொல்றான். கேட்டுதானப்பா? கடவுள்களை அழைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னீர்களே, ஆதாரம் எல்லாம் பேசினீர்களே, அன்னஹா அந்த சிலைகள் எல்லாம் தஷகதுலுக்கும் யௌமல் கியாமா, கியாம நாளிலே உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்று. கியாம நாளில் சாட்சி சொல்லும் என்று ஆதாரம் இல்லாமல் பேசினீர்களே, அந்த கடவுளை அழைத்துக் கொள்ளுங்கள். அல்லதீன சிலர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். யஷதூனலக்கும் உங்களுக்கு சாட்சி சொல்வார்கள். பைன எதை இல்லா, அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே. தூணுக்கு வந்து முன்னிலைன்னு அர்த்தமா? பைன எதை இல்லா இந்துனிலானா அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்று யாரையெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களையெல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். தூணுக்கு வந்து முன்னிலைன்னு அர்த்தம் வைக்கலாம். யஷதூனலக்கும் பைன எதை இல்லாகி அல்லாஹ் ஜாமிக்கும் உங்களுடைய ஆதாரம் இல்லாமல் பேச்சின் பிரகாரம், அல்லாஹ் ஜாமிக்கும் நடத்துங்க, ஆதாரம் இல்லாத உங்களுடைய பேச்சின் பிரகாரம் அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களே, அவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தூணுக்கு என்ன அர்த்தம் இருக்குங்க? முன்னிலை. அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலேயே உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்று ஆதாரம் இல்லாமல் எண்ணிக்கொண்டிருந்தீர்களே, அந்த கடவுளை எல்லாம் கூப்பிடுங்க. அப்படியும் அர்த்தம் வைக்கலாம். தூணுக்கு முன்னிலை, அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலேயே உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களே, அவரை எல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். முன்னிலையிலேன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குங்க தூணுக்கு இருக்கு. மின் கௌலி ஐஷா, ஐஷா என்ற கவிஞனுடைய சொல்லிலிருந்து இருக்கிறது. துரீக்கல் கதா, கண்ணாடி தூசியை உனக்கு காட்டும். மின் தூணிகா, அந்த தூசிக்கு முன்னால் இருக்கின்ற நிலைமையிலே காட்டும். ஏதா கண்ணில் தூசி இருக்கு, கூளை இருக்குங்கிறது எது காமிக்கும்? கண்ணாடியை முன்னால் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். கண்ணாடியை அவர் எவ்வளோ சின்ன வஸ்துவாக இருந்தாங்க தான் கண்ணில் தூசி, கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல. அப்போ என்ன இருக்குது? இந்த தூணுக்கு என்ன அர்த்தம்? முன்னால்னு அர்த்தம். துரீக்க கதா, கண் கூளையை தூசியை, கண் கூளையை தூசியை, கதான தூசி, கண் தூசியை உனக்கு அந்த கண்ணாடி காட்டும். இன் தூணிகா, அந்த தூசிக்கு முன்னால் இருக்கணுமே, தூசிக்கு முன்னால் வச்சு தானே பார்க்கணும். தூசிக்கு முன்னால் வச்சு பார்த்தோம்னா தூசி கிடக்குன்னு தெரிஞ்சு போயிடும். இந்த தூசிக்கு முன்னால் இருக்கின்ற நிலைமையிலே, தூணுக்கு முன்னால்னு அர்த்தம். தூசிக்கு முன்னால் இருக்கிற நிலைமையிலே தூசியை கண்ணாடி உனக்கு காட்டும். வகிய அந்த தூசி தூணகு, வஸ்துக்களிலே ரொம்ப சின்னதாக இருக்கிற நிலைமையிலே. வஸ்துக்களில் தூசி சின்னது தான், ஆனால் கண்ணாடி வச்சு பார்த்துட்டோம்னா என்ன செய்யும்? சுத்தமான கண்ணாடி உள்ளே இருக்க தூசியை காமிக்கும். இப்படிதானப்பா? இப்போ கண்ணுக்குள்ளே ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா, இப்போ கேமரா வச்சு பார்க்குறான், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துருவான். காதுக்குள்ளே ஏதாவது அடைச்சி போய் இருக்குன்னா அந்த உள்ள கேமரா உள்ளே விட்டு டக்குன்னு எடுத்துருவான். விளங்குதான் இருக்கு. சுத்தமாக இருக்கணும், சுத்தமான கண்ணாடி காமிக்கும். கேமரா க்ளீனாக இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே காதுக்குள்ளே இருக்க அழுத்த காமிச்சு. விளங்குதா?
டக்குன்னு அந்த இதை போட்டு எடுத்துருவான். ரைட்டப்பா. அப்போ துரீக்கல் கதா மின்தூனிகா, இந்த தூசிக்கு முன்னால் இருக்கின்ற மீயிலே தூசியை கண்ணாடி உனக்கு காட்டும். வைய அந்த தூசி தூணகு வஸ்துக்களில் ரொம்ப சின்னதாக இருக்கிற நிலைமையிலே, ரொம்ப சின்னதாக தூசி இருந்தாலும் தான் கண்ணாடி காமிச்சு. இப்போ முன்னாலே இந்த தூசிக்கு முன்னால் அந்த கண்ணாடி இருக்கிற நிலைமையிலே, இப்போ தூணுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? முன்னால் இன்னும் அர்த்தம் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குங்க. ஏன் கூப்பிட்டுக்கங்க? ஏன் கூப்பிட்டுக்கங்க? ஈனக்கும் அப்படிதானங்க, உங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி கூப்பிட்டுக்கங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்காண்டி யாரை பெரிய மனுஷன் நினைக்கிறீங்களோ, யாரை கெட்டிக்காரன்னு நினைக்கிறீங்களோ, யாரை கடவுள் நினைக்கிறீங்களோ, அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே சாட்சி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களையெல்லாம் கூப்பிட்டுக்கங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்காண்டி கூப்பிட்டுக்கங்கப்பா. கூப்பிட்டு இது மாதிரி ஒரு சூறா கொண்டவங்களை பார்ப்போம். உம்மி நபியே அற்புதமான பசியான பலாகத்தான குரானை கொண்டு வந்திருக்கிறாருங்க போது, நீங்கள் பண்டிதர்கள் கெட்டிக்காரர்கள் அல்லவா, கல்வியிலே கொண்டு வாங்களேன். எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கங்க. கூப்பிட்டுக்கிட்டு கொண்டு வாங்களேன். உங்களை உதவி செய்வதற்காண்டி கூப்பிட்டுக்கங்கப்பா. இல்லை விளங்குதா? இப்போ சிலைகளையெல்லாம் கூப்பிடுங்கிறான். இது கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணுறதுலேயே உச்சம். சிலைகளை கூப்பிட்டு சிலைகள் உதவியாக செய்யும். அதுவும் பாரு. வஃபி அம்ரிஹிம், அவர்களை ஏவிருப்பதிலே இருக்கிறது. காபிர்களை ஃபி அம்ரிஹிம், காபிர்களை ஏவிருப்பதிலே இருக்கிறது. ஐ எஸ்தலூரு ஐ எஸ்தலூரு பில் ஜமாதி, அசையா பொருள்களை கொண்டு அவர்கள் உதவி தேடுவதை கொண்டு அவர்களை ஏவிருப்பதிலே இருக்கிறது. ஃபி முஆரலத்தில் குரானி, குரானில் போட்டி போடுகின்ற விஷயத்திலே, குரானில் சொல்லல, குரானிலே போட்டி போடுகின்ற விஷயத்திலே அசையா பொருள்களை கொண்டு உதவி தேடுவதை கொண்டு அவர்களை ஏவிருப்பதிலே இருக்கிறது. ஆயத்து தபிக்கீத்தி, வாயடைக்க செய்வதில் சீர்ச்சை இருக்கிறது. ஹக்குமு பிஹிம், அவர்களை இடித்துரைப்பதும் இருக்கிறது. இல்லை, இதெல்லாம் கூப்பிட்டுக்கிறான் கடவுளையெல்லாம். ஜமால் உதவியே செய்யும், அவன் அவனை இடித்துரைக்கிறான். இல்லைங்கப்பா, வாயடைக்க செய்வதில் ரொம்ப கடப்பான ஒரு வார்த்தை. ஒஃபி அம்ரிஹிம்ங்கிறது ஹபர் முகத்தம், ஆயத்து தக்கித்தீப்ங்கிறது முத்ததா. விளங்குதப்பா? அக்குமு பிஹிம்ங்கிறது ஆயத்தில் அத்துவு. ரைட்டா? படிக்கிறது விளங்குதப்பா? இதில் அதிலாவது தடுக்கி புறாத படிக்கணும். வஃபி அம்ரிஹிம், காபிர்களை ஏவிருப்பதிலே இருக்கிறது. காபிர்களை அர்த்தம் வைக்கணும். வஃபி அம்ரிஹிம், காபிர்களை ஏவிருப்பதிலே இருக்கிறது. அங்கே எஸ்தலூர்னா உதவி தேடுறது மேலே போட்டிருக்கு. அங்கே எஸ்தஈனு பில் ஜமாதி மேலே போட்டிருக்கு பாரு. அங்கே எஸ்தலூரு அங்கே எஸ்தஈனு பில் ஜமாதி, அசையா பொருள்களை கொண்டு உதவி தேடுவதை கொண்டு. ஃபி முஆரலத்தில் குரான், குரானில் போட்டி போடுகின்ற விஷயத்தில் அசையா பொருள்களை கொண்டு உதவி தேடுவதை கொண்டு காபிர்களை ஏவி இருப்பதில் இருக்கிறது. அங்கே ஒரு பே மறைஞ்சிருக்கும்டா. பி ஐஎஸ்தலூருன்னு இருக்கும். இத்தனைக்கான எழுத்துக்களில் ஒரு எழுத்து பே மறைச்சிருக்கங்க. இல்லைங்கதா? நம்ம பி அம்ரிஹிம் பி ஐஎஸ்தலூருன்னு இருக்கும். ஐஎஸ்தலூரு பில் ஜமாதி ஃபி முஆரலத்தில் குரான், குரானில் போட்டி போடுகின்ற விஷயத்திலே ஜமாதுகளை கொண்டு அசையா பொருள்களை கொண்டு அவர்கள் உதவி தேட வேண்டும் என்று எழுதி தேடுவதை கொண்டு அவர்களை ஏவி இருப்பதிலே இருக்கிறது. வாயத்து தபிக்கீத்தி, வாய்கடைக்க செய்வதில் தீர்ச்சை இருக்கிறது. அக்குமுபியும், அவர்களை இடித்துரைப்பதும் என்ன செய்யுத இருக்கிறது. எழுதுனப்பா, கிண்டல் பண்ண. சரி, அப்போ மிந்தூணி இல்லான இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஏபா வக்கீல சொல்லப்படுகிறது, மிந்தூணி இல்லா என்றால் மிந்தூணி அவுலியாயி, அல்லாவுடைய அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய அழைச்சிக்க. மூமின்கள்லாம் அல்லாவுடைய அவுலியாக்கள், அவங்கள கூடக்கூடாது. இவங்கெல்லாம் கல்வியில் கெட்டிக்காரங்களும் அவங்கள கூப்பிடுங்க. ஏன்னா என் அடியார்கள்லாம் வரமாட்டாங்க, என் நேசர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது கலாமுல்லான்னு அவங்க நம்பிதான் இருக்காங்க. அவங்க தப்பானது முடியாதுங்கிறதுல அவங்க ஈடுபடுவாங்களா? சஹாபாக்கள் எவ்வளோ விற்பனர்கள் இருந்தாங்கல்லப்பா கல்வியில் கைது இருந்தவர்கள். அலி அலி அல்லானு, அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லானு, அப்துல்லா பின் மசூத் அலி அல்லானு, இவெல்லாம் கல்வியில் யாரு விற்பனர்கள்ல, பட்டிதர்கள்ல. அம்மா ஆயிஷா நாயி சாதாரணமானவங்களா? பெரிய அறிவாளியில் அவங்க. அவங்களெல்லாம் கூடக்கூடாது, வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இது கலாமுல்லா, நம்மளால் கொண்டு வர முடியாதுன்னு தெரியும். ஆகவே மூமின்கள் அல்லாதவர்களை கூப்பிடுங்கன்னு அர்த்தம். எடுத்தனப்பா.
மின்தூன் இல்லான்னா மின்தூனி அவுலியா இல்லான்னு அவுலியா பங்கப்பட்டிருக்குங்களா? வக்கீல மின்தூன் இல்லா என்றால் மின்தூனி அவுலியா இல்லா. மின்தூனியா அவுலியாயினா அல்லாவுடைய நேசர்கள் அல்லாதவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். ஏனி சஹால் அரபி அரபியர்களில் உள்ள நாகரீகமானவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். உஜூவல் மஷாஹிதி சபைகளில் கண்ணியமானவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். சபைகளில் சிலவங்க கட்டிக்காரங்கள்லாம் வந்து கண்ணியமானவங்க உட்காருவாங்கல்ல, உஜூவுன்னா மேலே போட்டிருக்கு பாரு, அஷ்ராபுல் மஜாலிசின் போட்டிருக்கு பாரு. சபைகளில் மிக கண்ணியமானவர்களை எல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். அரபிகளில் கெட்டிக்காரர்களை எல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். ஏன் யஷ்ஹதுலக்கும் உங்களுக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி. எதில்? அன்னமா அத்தை தும்பிகி எதை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அது. அன்னமா அத்தை தும்பிகி எதை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அது மிஸ்லுஹு இந்த குர்ஆன் போன்றது தான் என்று உங்களுக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி அரபியர்களில் கட்டிக்காரர்களையும் சபைகளில் கண்ணியமானவர்களையும் சிறப்பு வாய்ந்தவர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள். விளங்குதப்பா? எப்படி நீ சொல்லுப்பா, நீ யஷ்ஹதுலக்கும் உங்களுக்கு சாட்சி சொல்வதற்காக. அன்னமா அத்தை தும்பிகி எதை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அது மிஸ்லுஹு இந்த குர்ஆன் போன்றுதான் இருக்கிறது என்று சாட்சி சொல்வதற்காண்டி அழைத்துக் கொள்ளுங்கள். எனவே இன்னல் ஆக்கில ஒரு அறிவாளி லா யர்லாலி நப்சிக்கு தனக்கு பொருந்த மாட்டான். யஷ்ஹத பி சிஹத்திமா மத்தலா ஃபசாதுஹு அது ஃபசாதுங்கிறது பட்டவர்த்தனம் ஆகிவிட்டதே, அது ஃபசாதுங்கிறது பகிரங்கமாக ஆகிவிட்டதே. வபான இஹ்திலாலுஹு அது சோடையாகிவிட்டது என்பது தெளிவாகிவிட்டதே. இது மனுஷனுடைய பேச்சு தான், கலாமுல்லாவுடைய பேச்சு கிடையாது. அது சோடை போயிடுச்சு. அல்காரியத்து மல்காரியா சோடை ஆயிடுச்சுட்டானுல்ல, இது விளங்குதுரா? வபான இஹ்திலாலுஹு அது சோடை என்பது தெளிவாகிவிட்டதே, அது ஃபசாதுங்கிறது பகிரங்கமாகிவிட்டதே. அந்த ஒன்றை சிஹத்தி என்று சாட்சி சொல்வதற்கு ஒரு அறிவாளி பொருந்த மாட்டான் தானே. இல்லை அறிவாளிகள்லாம் சொல்லிட்டாங்கல்லப்பா, இல்லை கலாம் இல்லா மாதிரி இல்லைன்ட்டாங்கல்ல. உண்மையான அறிவாளி எது ஃபசாதுங்கிறது தெளிவாயிடுச்சோ, சோடையா போயிடுச்சுங்கிறது தெளிவாயிடுச்சோ, அது கலாம் இல்லான்னு சாட்சி சொல்ல நினைச்சு மாட்டாங்க, வரமாட்டான். ரைட்டா? அதான் இப்போ இன்னல் ஆக்கில இதில் படிக்கணும். இப்போ இன்னல் ஆக்கில ஒரு அறிவாளி லா யர்லானி நப்சிஹி தனக்கு பொருந்த மாட்டான். யஷ்ஹத பி சிஹத்தி மத்தலா ஃபசாது ஃபசாது பகிரங்கமாகிவிட்டதே. வபான இஹ்திலாலுஹு அது சோடையா போய்விட்டது என்பது தெளிவாகிவிட்டதே. அந்த ஒன்றை அது ஒன்று சரி என்று அந்த ஒன்று வபான இஹ்திலாலுஹு அதனுடைய சோடை தெளிவாகிவிட்டதே, அதனுடைய ஃபசாது பகிரங்கமாகிவிட்டதே. அந்த ஒன்று சிஹத் என்பதை கொண்டு சாட்சி சொல்வதற்கு ஒரு அறிவாளி தனக்கு பொருந்த மாட்டான். தப்பா போனது ஃபசாதா போனது போய் சரின்னு எந்த ஒரு அறிவாளி என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அதுவே யாருனாலும் கூப்பிட்டுக்கங்க, கூப்பிட்டு இது போன்ற சூரத்தை தெரிச்சிங்க கொண்டு வாருங்க. எப்போ இன்குந்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். இது மனிதனுடைய பேச்சு, அதோட முடிச்சிடல. அன்னஹூமின் கல்ல பேமான அன்னஹூமின் கலாமில் பஷர் இது மனிதனுடைய பேச்சு என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அன்னஹூ இது மனிதனுடைய பேச்சு என்பதில் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இது போன்ற சூரத்தை கொண்டு வாங்க, இது போன்ற சூரத்தை கொண்டு வாங்க. ஜவாப் போக்கப்பட்டிருக்கு. விளங்குதா? வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.